இப்போ நம்ம வேலை செய்கிறோம், ராமகிருஷ்ணர் வேலை செய்கிறாருன்னா சமாதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தீவிரமான வேலை இருக்குது. சமாதினா செத்து போகிறது, ஜீவ சமாதியில் போய் படுத்துக்கிறது கிடையாது. பாதி பேருக்கு இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன் என்ன சமாதி அடைஞ்சதுனால தான் அது இப்போ முழு பிரகாசத்தை வெளிப்படுத்துது. புரியுதா? சமாதியில் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று நம்மளை விடுறது, அங்கேயே உட்காந்துக்கிறது. இன்னொன்று நீ போய் ஒடுங்கிட்ட. குகையிலே 12 வருஷம் இருக்கான்ல, அவன் ஒடுங்கிடுவான். அப்புறம் அவனே விழிச்சு வந்து வேலை செய்வான். புரியுதா? இப்போ நீங்கள் எல்லா பேரும் என்னன்னா சமாதி நிலையை போய் டச் பண்ணிட்டா அறிவை அழிச்சிரும், ஜோதி தெரிஞ்சிடும், அப்புறம் ஆன்மாவாக வெளியில் வந்து வேலை செய்யும். அவ்வளோதான் விஷயம். குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு என்ன பண்ணி செய்யணுமோ செய்வார். எழுத்தாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வடிவமாக செய்யலாம். செஞ்சுட்டு மீண்டும் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒடுங்கிறதுக்கான வாய்ப்புகளை தெரியும், அது உனக்கு உணர்த்தும், அதே மாதிரி ஒடுங்கிடும். இவ்வளோதான். அப்போ நீ உடனே எடுத்தோடனே போய் அங்கே உட்காந்துக்க வரலாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அப்படி இல்லை. அதே மாதிரி யார் யோகி ஆகணுன்னாலும் அந்த சமாதி அனுபவத்தை பெற்றாதான் யோகி ஆக முடியும். அப்போ தான் நீ சொல்கிற சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்போ தான் வேலை செய்யும். புரியுதா? அப்போ தான் அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே காட்டும். இப்போ விவேகானந்தர் 3 நாள் இங்கே என்ன பண்ணார்? ஒடுங்கிட்டார். அப்புறம் விழிச்சார். திருப்பி லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ஒடுங்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டு வந்து அதே மாதிரி ஒடுங்கிங்க. அப்போ வேலை செய்யணும்னா ஒடுங்கணும். அப்போ எப்படி வேலை செய்யணும்? மனித அறிவு இல்லாமல் அங்கே ஆன்மாவாக வேலை செய்யலாம். இதுதான் வடலூரில் இருக்கிறவரெல்லாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? உருவம்லாம் இல்லை, அந்த ஒளியாகவே வேலை செய்கிறார்.